நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பே மீடியா தீர்ப்பு வழங்க தொடங்கிவிட்டதா? ஒரு பிரேக்கிங் நியூஸ் எப்போதிலிருந்து பிரேக்கிங் லைவ்ஸ் ஆனது? ஒரு ஸ்டுடியோ விவாதம், ஒரு வைரல் வீடியோ ஒரு இரவில் ஒருவரின் வாழ்க்கை சிதைத்துவிட முடியுமா? குற்றம் நிரூபிக்கப்படும் வரை குற்றமற்றவர் என்ற அடிப்படை சட்ட கோட்பாடு மீடியா ட்ரையல் முன் நிலைத்து நிற்கிறதா? உண்மை வெளிச்சம் பெறுகிறதா அல்லது சத்தமே முதன்மையாக்கப்படுகிறதா? ஜனநாயகத்தின் காவலாளியாக இருக்கும் மீடியா ஏன் நீதிபதியாக மாறுகிறது? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம் வாருங்கள். அருள்வாக்கு பகுதி தானியேல் 2. யோவாக்கிமின் மனைவி சூசன்னா நேர்மையும் இறை அச்சமும் கொண்ட அழகிய பெண். 2 மூப்பர்கள் முன்பாக நீதிபதியாக இருந்தவர்கள் அவளை விரும்பினர். அவள் தனியாக இருந்தபோது அவளை விரட்டி, எங்களுடன் பாவம் செய், இல்லையேல் விபச்சாரம் செய்ததாக குற்றம் சாட்டுவோம் என்றனர். சூசன்னா மறுத்தாள். அவர்கள் பொய் சாட்சி கூறினர். மக்கள் அவர்களை நம்பி சூசன்னாவுக்கு மரண தண்டனை வழங்க தயாரானார்கள். இதே போன்ற சூழல் இக்காலகட்டத்திலும் சமூக ஊடகங்களில் தினம் தினம் நடக்கிறது. நல்லவர்கள் விவாத பொருளாக்கப்படுகின்றார்கள். நலமாக வாழ விரும்புகிறவர்கள் துன்புறுத்தப்படுகின்றனர். சமீப காலமாக ஊடகங்கள் நீதிமன்றம் என்கிற விசாரணையை செய்ய தொடங்கியிருப்பதை ஊடக விசாரணை, அதாவது மீடியா ட்ரையல் என்கின்றனர். டிஆர்பிக்காக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தொடங்கிய இந்த பழக்கம் தற்போது சமூக ஊடகங்களில் அதிகமாக காணப்படுவதை நாம் காண்கின்றோம். இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 19(1) குடிமக்களுக்கு பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமையை வழங்குகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு பேச்சுரிமையை கொடுத்திருந்தாலும் அது ஒரு வரையறைக்குள்ளும் வரைமுறைக்குள்ளும் செயல்பட வேண்டும். இன்று பேச்சுரிமை என்ற போர்வையில் சமூக ஊடகங்களிலும் வெகுஜன ஊடகங்களிலும் ஊடக விசாரணை, அதாவது மீடியா ட்ரையல் நடத்தப்பட்டு ஒருவரின் தனி உரிமைக்கான உரிமை, அதாவது ரைட் டு பிரைவசி மறுக்கப்படுகின்றது. தன்னுரிமைக்கான உரிமை என்பது இந்திய அரசியலமைப்பின் 21வது பிரிவின் கீழ் வருகிறது. உதாரணமாக, ஒருவரின் அனுமதியின்றி அவர்களின் புகைப்படங்களை வெளியிடுவது, தனிப்பட்ட தகவல்களை திருடுவது அல்லது அவர்களின் அந்தரங்க வாழ்க்கையில் தலையிடுவது போன்ற செயல்கள் தனி உரிமை மீறல்களுக்கான செயல்கள் என்று கருதப்படுகிறது. ஊடக விசாரணை என்பது நீதிமன்றங்களில் நடந்து கொண்டிருக்கும் நியாயமான விசாரணை போக்கை திசை திருப்புவதோடு, ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர் மீது ஊடகங்கள் தொடர்ந்து செய்திகளை வெளியிடுவதன் மூலம் பொதுமக்கள் மத்தியில் அந்த நபர் குற்றவாளி என்ற ஒரு கருத்தை உருவாக்குகிறது. ஒரு விசாரணையின் முடிவில் குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவிக்கும் வரை ஊடகங்கள் ஒருவரை குற்றவாளி என்று முடிவு செய்வது சட்டத்தின் ஆட்சிக்கு எதிரானது. நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 1971 பிரிவு 12 அடிப்படையில் ஊடக விசாரணையில் ஈடுபடும் வெகுஜன ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். இந்திய தண்டனை சட்டத்தின் தற்போதைய பாரதிய நியாய சங்கீதா BNS பிரிவு 356 முந்தைய IPS 499/500 கீழ் உங்கள் நற்பெயருக்கு களங்கம் இழைப்பவர்கள் மீது அவதூறு வழக்கும் தொடரலாம். ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது சப்ஜுடிஸ் அதை பற்றி தவறான தகவல்களை பரப்பக்கூடாது என உயர் நீதிமன்றத்தை அணுகி தற்காலிக தடை பெறலாம். தகவல் தொழில்நுட்ப சட்டம் IT ஆக்ட் 2000 அடிப்படையிலே ஆபாசமான தகவல்களை பரப்புவர்கள் மீது பிரிவு 66A மற்றும் பிரிவு 67 கீழ் சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளிக்கலாம். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புப்படி தனி உரிமை மற்றும் கண்ணியம் என்பது வாழ்வுரிமையின் ஒரு பகுதியாகும். இதை மீறும் மீடியாக்கள் மீது வழக்கும் தொடர முடியும். சமூக வலைத்தளங்களில் உங்களை தாக்குபவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. இது அந்த பதிவை மேலும் பலரிடம் கொண்டு சேர்க்கக்கூடும். உங்கள் தரப்பு நியாயத்தை சொல்லும்போது உணர்ச்சி வசப்பட்டு மற்றொரு மீது ஆதாரமற்ற புகார்களை சுமத்தாதீர்கள். அது உங்களுக்கே சட்ட சிக்கலை உருவாக்கும். ஊடகம் என்பது ஒரு ஜனநாயக நாட்டின் 4வது தூண் என்கின்றார்கள். அரசியலை, சமூகத்தை, தொழில்நுட்பத்தை, வாழ்க்கையை கற்பிக்கின்ற கல்வி சாலையும் ஆகும். அதே ஊடகம் ஊதாரியாய் போனால் அது சமூகத்திற்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்பதை நாம் இப்பகுதியில் பார்த்தோம். ஒரு குற்றச்சாட்டு போதுமானது ஒரு மனிதரின் மாண்பை சிதைக்க.
ஒரு செய்தி போதுமானது ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற. டிஜிட்டல் உலகில் இன்று பல சூசனாக்கள் தனக்கான நீதி நியாயத்தை கோரும் தானியல்களுக்காக மூப்பர்கள் மத்தியில் அவமானப்பட்டு காத்து கிடக்கின்றார்கள். டிஜிட்டல் உலகிலே அவமானப்பட்டு கிடக்கும் சூசனாக்கள் இன்று பல உண்டு. அவர்களுக்கான நியாயத்தை சொல்லும் தானியல்கள் வெகு சிலரே. இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.